வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயிலுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா, லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. இது வந்து 82வது வாரம் நடக்குது. ஸோ, அந்த லைவ் டிஸ்கஷன்ல கலந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டவுட்ஸ நீங்க கேட்கலாம். அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் ஆர் எங்களுக்கு நாங்க யூஸ் பண்ற மெத்தட உங்க கூட நாங்க ஷேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நாளைக்கு லைவ் உடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, டெலகிராம்லுடைய மார்னிங் 9:30 நாங்க அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்க 3:00 வரலாம். அப்படி இல்லைன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அப்லோட் பண்ணுவோம். அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டோடைய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7:30 மணிக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்கு மெயினா. ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங் பொறுத்தவரைக்குமே எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப் ஓப்பனிங் உடைய ரிசல்ட்ஸ் வரும்பொழுது, ஆ டாலர் வந்து அவ்வளோ பெரிய கெயின் ஆனது கம்மி தான் எப்பயுமே. ஸோ இன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த நியூஸ் அப்படிங்கிறது நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவா வரல. ஸோ நெகட்டிவா வந்துருச்சு. அதனால டிஎக்ஸ்ஒய் நல்லாவே ஃபால் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸுமே அவ்வளோ பாசிட்டிவா வருமா அப்படின்னா தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 8.7க்கு மேல நமக்கு வந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து டிஎக்ஸ்ஒய் மேல போக சான்சஸ் உண்டு. ஆ இல்ல இந்த 8.37 அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அத விட கம்மியா வந்தால் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்குள்ள மேல போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ இது டிஎக்ஸ் உடைய பாயிண்ட். இந்த வாரம் நமக்கு வெள்ளிக்கிழமை நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேட்டாலாம் நான் ஃபார்ம் பேரோல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் நேத்து ஃபால் ஆயிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன அப்சைட் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. மேல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் ரெசிஸ்டன்ஸா இப்போதைக்கு வச்சுக்கிட்டோம்னா, இப்படி வச்சுக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் டபுள் டாப் ஃபார்மேஷன் மாரி வந்துட்டு ரீடெஸ்டிங் பாயிண்ட் மாரி இந்த மார்க்கெட் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் மேல போயிட்டு இந்த முக்கியமான சப்போர்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டிஎக்ஸ்ஒய் கீழ வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். மேல போகாது. ஓகே. ஸோ இப்ப பிரைஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்ட்ல இருக்கு. இங்க மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல போனா தான். இந்த இடம் வந்து ஒரு டைலமாவான சிச்சுவேஷன். 2 பக்கமும் 2 விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி இருக்கிறது வந்து அப்சைட் ட்ரெண்ட். அதுல கரெக்ஷன் செல்குள்ள தான் இருக்கிறோம். ஸோ ட்ரெண்ட் அப்ல இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். இத உடைச்சுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பாட்டம் சப்போர்ட்ல மார்க்கெட் எடுத்து மேல போலாம். இது வந்து பைக்கான ஃபார்மேஷன். இந்த சப்போர்ட் இன்னும் உடையல. ஸோ சப்போர்ட் உடையாதனால மார்க்கெட் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுத்து மேல போக சான்சஸ் ஹையா இருக்கு. இதே இன்னொரு பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில, நமக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அத வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ற மாரி போயிட்டு இருக்கான். ஸோ இங்க செல்லிங்க்கான சான்சஸும் இருக்கு. பையிங்க்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. ஸோ கீழ பிரேக் ஆனா நம்ம வந்து செல் சைடு போக ட்ரை பண்ணலாம். ரிஜெக்ஷன் ஆனா கூட பை போலாம். அல்லது மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணால் நம்ம மேல போறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஃப்ரேம், ஒரு 4 ஹவர் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது, வீக்லி ஃபோர்காஸ்ட்லயே சொல்லிப்போம். இத உடைத்தால் கூட நமக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாட்டம் உடையிற வரைக்கும் நமக்கு சப்போர்ட் லெவல் தான். இந்த பாட்டம் உடையிற வரைக்குமே நமக்கு சப்போர்ட் லெவல் தான். ஸோ இப்ப இந்த பிரைஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் அழகா பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ ஒரு கரெக்ஷன் மார்க்கெட் தான் வருது. இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆகல. இப்ப கரெக்ஷன் மார்க்கெட் வருது. இந்த பர்ட்டிகுலர் சப்ளை ஏரியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும். ஸோ இங்கருந்து பிரைஸ் மேல போனா கூட அரவுண்ட் திஸ் ஏரியா 104.8 பக்கமா வரும்பொழுது, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழ வரலாம். இல்ல இந்த டாப் சப்ளை வரைக்கும் போலாம்னா போலாம். பட் இந்த சப்ளைய தாண்டும்போது தான் 105.20க்கு மேல மார்க்கெட் பிரேக் பண்ணால் மட்டும் தான் நமக்கு ராலி ஸ்டார்ட் ஆகும். இந்த டிராப் முடிஞ்சு மார்க்கெட் ராலிக்கு போக வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரே ஸ்பீட்ல நடக்காது. இது பிரேக் ஆயி கீழ வந்து அப்புறம் தான் மார்க்கெட் மேல போக பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ இப்ப பிரைஸ் வந்து ஸ்டில் நமக்கு என்ன மாரி ஒரு ட்ரெண்ட் ப்ராசஸ்ல இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டவுன் ட்ரெண்ட் உடைய ப்ராசஸ்ல தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ இப்ப வந்து சேஞ்ச் ஆனால் தான் நம்ம பை போக முடியும். அதுவரைக்கும் டிஎக்ஸ்ஒய் இன்னும் பை ஆகல. சப்போர்ட் லெவல்ல இருக்கிறான். இது மட்டும் தான் இந்த மார்க்கெட் உடைய பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா,
பிரைஸ் வந்து இந்த முக்கியமான சப்போர்ட் லெவலை உடைச்சு இப்போ 74 அப்படிங்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு இப்போ பிரைஸ் வந்துட்டான். ஆல்மோஸ்ட் இப்படி போனோம்னா இப்படி எடுத்துக்கலாம். இந்த லைனையே நம்ம வந்து சேனல் ஃபார்ம்ல கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஒரு சேனல் ஃபார்மேஷன்ல பிரைஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பிரைஸ் ஆல்மோஸ்ட் அந்த பாட்டம் சப்போர்ட் லெவலுக்கு இப்போ வந்து நின்றுட்டு இருக்கு. இங்கே ரிஜெக்ஷன் ஆகணும் அல்லது இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பணும். ஸோ இப்போ 2-3 பேர் எனக்கு ஆயில் வந்து பை ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிரைஸ் இந்த இடத்துல இன்னும் திரும்பல. ஸோ திரும்பணும் அப்படின்னா எபோவ் 74.70க்கு மேலே மார்க்கெட் போயிட்டு கீழே வந்து அப்படி திரும்பினா தான் திரும்பும். ஸோ பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இப்போ அப்படி மேலே போய் லைட்டாக அப்படி கீழே பஞ்ச் பண்ணி இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் மார்க்கெட் திருப்பி டேக் ஆஃப் ஆகும்போது தான் இந்த டாப் வரைக்கும் போகும். திருப்பி இந்த டாப் பிரேக் ஆனால்தான் நமக்கு மார்க்கெட் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த கன்சால்டேஷன்லேருந்து தான் இப்போ மார்க்கெட் வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வராமல் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து ஹையராக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய டார்கெட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ஃபினிஷ்ட் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னும் சப்போர்ட் எடுக்கல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சப்போர்ட் கிடைத்தால் தான் நம்ம போக முடியும். ஸோ இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் இந்த அளவு வைக்கலாம். ட்ரெண்ட் லைனை வந்து நெருக்கி வைக்கலாம். அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்ஸ் வந்து கரெக்டாக ஓரளவு மேட்ச் ஆகி உட்காரும். எஸ். ஸோ இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த கனெக்ஷன் வரும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கிறானா நம்ம செக் பண்ணலாம். இங்கே கண்ணை மூடிட்டு பை பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணி பை கிடைத்தால் தான் பை எடுக்கணும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மார்க்கெட் வந்து இந்த பாட்டம் இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிட்டான். ப்ரைஸ் வந்து சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிட்டான். நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு லோவர் ஷேடோ கேண்டில் கிடச்சிது. ஸோ அந்த லோவும் இப்போ பிரேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த டாப்ஸை வந்து இப்போ நமக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லுது. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ நேற்று பெரிய லெவலில் க்ளோஸ் பண்ணல. இன்னைக்கு இந்த க்ளோஸ் இப்படியே நின்றுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவலும் உடைச்சிட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கேருந்து ட்ராப் ஆகி இந்த பாட்டம் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஏரியாவுக்கு மார்க்கெட் வரதுக்கான சோர்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து தான் திருப்பி மேலே போகிறோம். அப்போ சில்வர் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டில் என்ன லாஸ்ட் வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் கூட சொல்லியிருப்போம். இந்த ஏரியாக்குள்ளே வரும் பொழுது மார்க்கெட் வந்து செல் எடுத்துகிட்டு கீழே வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ ப்ரைஸ் அங்கே போயிட்டு ரியாக்ட் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்துட்டு தான் இருக்கான். ஸோ இப்போ என்னென்னா உள்ள என்ட்ரி ஆகலை, நான் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் செல் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி மேலே போனால் மட்டும் செல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே போய் ரன்னிங்கில் என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய டேட்டா அவ்வளோ பாசிட்டிவாக அமையலை அப்படின்னா அதுக்காக இங்கே மார்க்கெட் வந்து டிஎக்ஸு கீழே இறங்கும்போது இந்த கரெக்ஷன் மேலே வர ஆரம்பிச்சிடும். இல்லை இதுக்குள்ளே நான் பை போகலான்னு ஒரு கான்செப்டில் இருக்கிறேன் அப்படின்னா இல்லை பை ஆல்ரெடி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போனால் தான் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த மார்க்கெட் செல்லுக்குள்ளே வருதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த கன்சால்டேஷனில் தான் இருக்கிறான். இந்த 65 உடைச்சா தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த சப்ளையை ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு இந்த சப்ளையும் உடைச்சி நியூ சப்ளைக்கு மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்ஃபாலில் தான் ப்ரைஸஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சரியாக மார்க்கெட் உடையாமல் கன்சால்டேஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு செல் சான்ஸ்க்கு மார்க்கெட் கொடுக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே இந்த மார்க்கெட் வந்து ஸ்குவீஸ் ஆன காரணத்தினால குறுகி போன காரணத்தினால நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்ட்ரி அவ்வளோ கிளியராக இல்லை. இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராப் வருது. ஸோ இங்கே ஒரு ஷார்ட் டேர்ம் பை கிடைக்குது, திருப்பி வருது. இந்த இடத்துலயே ஒரு ஷார்ட் டேர்ம் பை கிடைக்குது, திருப்பி வருது. இந்த இடத்துலயே ஒரு ஷார்ட் டேர்ம் பை தான் கிடைக்குது. எந்த ஹைஸுமே உடையல, எந்த லோஸுமே ப்ராப்பராக பிரேக் ஆகலை. அப்போ இந்த மார்க்கெட்டில் இப்போ மேலே ஏறினால் அரௌண்ட் 2340 பக்கமாக 2339 2340 அது பக்கமாக வந்து மார்க்கெட் டேர்ன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. வித் ஸ்டாப் லாஸ் இந்த சப்ளைக்கு மேலே இருக்கக்கூடியது ஸ்டாப் லாஸாக நமக்கு மாறிடும். ஸோ இந்த இடம் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தால். ஸோ மார்க்கெட் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் டு புல் பேக்ஸ் நமக்கு இந்த இடத்துல கொடுக்கறதே கிடையாது. இங்கேயும் கொடுக்கல, இங்கேயும் இப்போ கொடுக்கல.
இந்த இடமும் கொடுக்கல. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல் போலாமா பை போலாமா அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சர் கிடைத்தால் நாங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டானே, இதை மிஸ் பண்ணுறோமே நினைக்காதீங்க. இந்த ட்ரெண்டிங்லாம் நம்ம பிடிச்சது தான். இப்போ இந்த இடம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு சைடுவே மூவ்ல இருக்கும் பொழுது கொஞ்சம் கிளியரான ஸ்டாப் லாஸ், ரொம்ப ஷார்ட்டான ஸ்டாப் லாஸ் கிடைக்கும்போது தான் மார்க்கெட்ல நம்ம போகணும். ஸோ இப்போ பிரைஸ் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டான். ஆல்மோஸ்ட் வந்துட்டான். ஸோ இங்க வந்து அவன் திருப்பி இப்படி மேல போகும்பொழுது, இந்த ஏரியால அவன் செல்லுக்கான வாய்ப்பு குடுத்துட்டான். கன்ஃபர்மேஷன் வாய்ப்பு குடுத்தான்னா, இந்த சப்போர்ட் இனி வேலை செய்யாது. மார்க்கெட் கீழ வந்து 2300 வரைக்கும் டிராப் ஆக சான்சஸ் இருக்கும். மேல ஏறி இறங்கினால் மட்டும் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா வந்து பிரேக் ஆனா, திருப்பி இங்க ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம பை ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் கன்சாலிடேட் இங்க கிடைச்சா ஏதாவது கிடைச்சா செல் ட்ரை பண்ணணும். இங்க ஏதாவது கிடைச்சா பை ட்ரை பண்ணணும். திருப்பி இங்க ஏதாவது கிடைச்சா செல் ட்ரை பண்ணணும், பை ட்ரை பண்ணணும், செல் ட்ரை பண்ணணும். கீழ வந்துட்டா பை ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ்ல இல்ல. இது வந்து ஒரு ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள இருக்கு. ஸோ இந்த இடம் நாங்க வந்து பெருசா என்ட்ரீஸ் எடுக்கல. நாங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நிறைய பேருக்கு அப்டேட்ஸ் நாங்க சொல்லல. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் வரும்போது எங்களுடைய அப்டேட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு லைவ் மீட்ல அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட் குடுத்து, ஏதாவது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் விட்டு மார்க்கெட் கிளியரா வெளியில வந்துட்டான் அப்படின்னா, நாளைக்கு நம்ப எந்த பக்கம் போலாம்? நான் ஃபார்ம் பேரோலுக்கு எந்த மாரி டைரக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா, DXYயும் ஒரு சப்போர்ட்டுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்ல நின்னுட்டு இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் பாசிட்டிவா அமைஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ் பாசிட்டிவா DXYக்கு அமைஞ்சிருச்சு. DXY மேல போகுது. கீழ சப்போர்ட் உடைக்காம போகுது அப்படின்னா, கோல்டு நல்லாவே இறங்கும். இல்ல DXY சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டா கோல்டு இறங்குறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன், அதாவது ரேஞ்ச் ஃபேஸ்க்குள்ள மார்க்கெட் வரும் பொழுது இந்த இடம் சம் புக்கிங்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம். அதனால வெயிட் பண்ணணும். ரொம்ப கிளியரா ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த என்ட்ரிஸ்க்குள்ள போறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல அல்லது நாளைக்கு லைவ்ல நாங்க கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கெட் ஏதாவது உடைஞ்சிருச்சு அப்படின்னா அப்டேட் பண்றோம். ஸோ நாளைக்கு லைவ்ல மீட் பண்ணலாம். மறக்காம கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. மதியம் 3 மணிக்கு. அதோடைய லிங்க் கீழே டெலகிராம்ல இருக்கும். அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இருக்கும். அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த லிங்க்ஸை நாங்கள் சென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.